ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநத்தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன்கிட்ட போயிட்டு அண்ணா எனக்கு வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வந்த உடனே பல்லவன்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. பல்லவன் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கம்மியாக தாண்டா சம்பளம் கொடுப்பாங்க, சின்ன கம்பெனி, போக போக இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணி உங்கள் திறமைக்கு நீங்கள் இதை விட இன்னும் சேலரி அதிகமாக வாங்குவீங்க. இப்போது உங்களுக்கு 2 கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நீ எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது தெரியல, மெயில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே சோழனுமே வந்துட்டு நிலா வந்துட்டு ரூமுக்கு போனதுக்கப்புறமா பல்லவன்கிட்ட நான் கூட முதல்ல சம்பளம் கம்மியாக வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே நிலாவுக்கு இவ்வளோ கோவம் வந்துடுச்சு, செலிமாடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன அன்னிக்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா, நான் முதல்ல அமைதியாக தான் இருந்தேன், அவள் தான் என்னை பேசன்னு தூண்டி விட்டா, நான் ஏதோ பேச போய் அவள் அப்செட் ஆகிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட பேச யாருமே அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாண்டியன் வந்துட்டு வானதி கிட்ட நல்லாவே வந்து திரும்பவும் பிரச்சனை எதுவும் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கில் வந்துட்டு திரும்பவும் ரைடு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது இதுக்கு மேலே ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட வாயை திறந்து டக்குன்னு சொல்லிவிடு, சரியா? அதுக்கப்புறம் நான் ஒன்று தொந்தரவு பண்ண மாட்டேன், உங்ககிட்ட பேசலைன்னா தான் நான் வந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே சரி டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாண்டியன் வந்துட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு வராங்க. இங்கே வீட்டுக்கு வந்தால் நிலா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பல்லவன் சோழன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே நின்று யோசிக்கிறாங்க. என்னன்னு கேட்க மாட்டிங்களா? நாங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வந்து தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை அதுதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் இன்டர்வியூக்கு போனோம் இல்லையா, எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. ஏன் விஷ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. ஆல் த பெஸ்ட்டுங்க, இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்களுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து பாண்டியனை வந்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சமாளிக்கிறாங்க. அண்ணி, அண்ணன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாவே தெரியலையா, காரணம் யாருன்னு? எல்லாம் வானதி தான். என்ன நீங்கள் வானதி இங்கே வந்து போச்சுல்ல, வானதி கிட்டே பேசினதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்குது, அதுதான் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அமைதியாடுற நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சிரிக்கிறதுலே சந்தோஷமாக இருக்கிறதுலேருந்தே தெரியுது, பல்லவன் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வானதி ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்கள் வந்துட்டு அவளை புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, அதை விட்டுட்டு 2 பேரும் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சாங்க. இதுக்கப்புறம் சோழருமே ஒரு பக்கம் பாண்டியனை நல்லாவே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிலாவுக்கு கோவம் வந்துடுது, இப்போ எதுக்காக அவனை பாண்டியனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, நான் எதுவும் பேச, இதெல்லாம் அமைதியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நடேசன் வீட்டுக்கு வராங்க. நடேசன்கிட்டையும் ஸ்வீட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, பாண்டியனுக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னு நடேசன்கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நடேசனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அங்கிள், அதெல்லாம் வந்துட்டு நைட்டுக்கு தான் வந்துட்டு மெயில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு வேலை கிடச்ச சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு வகை வகையாக வந்துட்டு இங்கே சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறி, மீன், மட்டன் இதெல்லாமே வந்து சமைச்சு வச்சுருக்காங்க. என்னென்னா இன்றைக்கி ஏதோ கமகமான வாசனை வருது, என்னென்னா இன்றைக்கி விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நிலாவுக்கு வேலை கிடச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்போ தங்கச்சிக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் வகை வகையாக சமைச்சு போடுற. இத்தனை நாள் உங்கள் தம்பிங்க நாங்கள் இருக்கோம், என்னைக்காச்சும் எங்களுக்கு இப்படி சமைச்சு போட்டிருக்கியானே, அன்னைக்கு கார்த்திகா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வகை வகையாக சமைச்சு போட்டிங்க, இன்றைக்கி உங்கள் சிஸ்டருக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு வகை வகையாக சமைச்சு போடுறீங்க. ஏன் நாங்கள்லாம் இல்லையா, நாங்கள் காலேஜுக்கு போகலையா, எங்களுக்கு வேலை கிடைக்கலையா, நாங்கள் படிக்கலையா, பாண்டியன் கூட தான் வேலைக்கு போயிட்டுருக்கான், இதுக்கெல்லாம் எனக்கு சமைச்சு போடலையேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நீ, என்னதான் இருந்தாலும் நிலா நம்மளை நம்பி இங்கே இருக்கிற போல, அதுக்கு நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழனும் சேரனும் வந்துட்டு எப்படியோ இன்னைக்கு நல்லா ஒரு பிடிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சரி
எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிட்றாங்க. வேலையை பற்றியுமே வந்து நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் மெசேஜ் பார்த்தேன். கண்டிப்பாக சீக்கிரம் வேலை கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குன்னு மட்டும் மெயில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கூடிய சீக்கிரத்தில் அன்னைக்கு வேலை கிடைக்க போதா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லாவே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. நிலாவுக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சோழனுமே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பக்கம் வானதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது இங்கே நிலா ரூமில் வந்துட்டு நமக்கு வேலை கிடச்சிடுச்சு, நம்ம நினச்ச மாதிரி நம்மளுடைய கனவை நம்ம நினைவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவுக்கு வந்து மெயில் வருது. இதை நிலா ரொம்பவே வந்து சந்தோஷமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையிலே சந்தோஷமான விஷயம். நிலாவுக்கு இன்றைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே நிலா உடனே ஓடி வந்து சோழன்கிட்டேயும் சேரன்கிட்ட பல்லவன்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, அதுவும் நான் என்னைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியுமா, இன்றைக்கே நான் கிளம்பணும், இன்றைக்கே நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் இதை சொல்லிட்ட உடனே இங்கே சேரனும் சோழனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் கிளம்பணுன்னு எப்படியும் ஒரு 10 மணிக்கு 10:30 மணிக்கெல்லாம் முதல் நாள் இல்லை, சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நிலா, அப்புறம் உனக்கு இனிமேல் மதியம் லஞ்சு சாப்பாடு இதெல்லாம் நான் வந்து செஞ்சு கொடுத்துட்றேன்ப்பா நிலா, உனக்கும் நான் பேக் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுக்கு நான் உங்களுக்கு தேவையில்லாமல் சிரமம், நான் வேணால் வந்து கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நிலா வந்து சொல்கிறாங்க. இல்லை எப்படியும் நாங்கள் எங்களுக்கும் சேர்த்து தானே சமைக்க போகிறோம், நானும் வேலைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவோம்ல, பல்லவனுக்கு காலேஜுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சமைக்கணும், அதனால் என்ன உனக்கு சின்ன டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தி அவ்வளோதானே, நான் பண்ணிடுறேன் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்பணும், அதுக்காக போயிட்டு நான் முதல்ல குளிக்கணும், குளிச்சுட்டு வந்து நான் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரிப்பா அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே சோழன் வந்துட்டு ஏங்க நான் உங்களை பிக்கப் பண்ணவா, இன்றைக்கி முதல் நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் விடவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரிங்க எப்படியும் என்னை வந்துட்டு ஒரு டிரைவராக தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க, பரவாயில்ல விடுங்க, நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் உங்களுக்கு டிரைவராக என்றைக்குமே பார்க்கல, எனக்காக நீங்கள் இழந்தது நிறைய இருக்குது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நிலாவும் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க, சாமி கும்பிட்டு போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவனுமே ஆல் தி பெஸ்ட் அண்ணி, முதல் நாள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடேசனுமே என்னம்மா வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கும் வேலைக்கும் நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீ இன்றைக்கி வேலைக்கு போகிறல, இருமா இதை நான் பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு கடைக்கு வந்து கிளம்புறாங்க. எங்கே போகிறீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நான் வர்றதுக்குள்ளே நீ கிளம்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போது இங்கே இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு தெரியாமல் இங்கே சேரன் சோழன் பல்லவன் எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. அவர் எங்கே போனால் என்ன நீ விடுங்க, நீங்கள் வாங்க டைம் ஆகுதுல்ல உங்களுக்கு, சாப்பிடுங்க வாங்க, சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. வாப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிலா வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ரிலேஷன் நிலா கிளம்பும்போது லஞ்ச் பேகு இதெல்லாம் வந்து பேக் பண்ணி சேரன் வந்து கொடுக்குறாங்க. அவங்க கிளம்பும்போது கரெக்டாக வந்துட்டு எல்லாருமே அவங்கள வழி அனுப்ப வந்து நிற்கிறாங்க. அப்போ இங்கே நடேசன் வேகமாக திரும்பவும் வராங்க. என்ன அங்கிள் எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ வேகமாக அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போகிறல்ல, அதை கொண்டாட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அங்கிள் இதெல்லாம் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்துட்டு பெரிய சரமாக வாங்கிட்டு வந்து நிறைய வழி முடுக்க வாசல் முடுக்க ரோடு வரைக்கும் பட்டாசை வந்துட்டு போட்டுட்டு கொளுத்தி விட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. என் மருமக இன்றைக்கி வேலைக்கு போக போகிறா, எல்லாரும் பார்த்து என் மருமகளை பார்த்து வகுறு எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. தாம் தூமன் குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக. இது எல்லாத்தையும் தெருவில் இருக்கவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா இது பட்டாசு இவ்வளோ வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நடேசன் வந்து அவங்க மருமக வேலைக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த வழியாக வந்துட்டு கார்த்திகாவுடைய அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறி வாங்கிக்கிட்டு ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. என்ன இங்கே கூட்டம், அதுவும் பட்டாசு சத்தம் வேறு கேட்குது, என்னவா இருக்கும், அதுவும் அங்கே அண்ணனுடைய வீட்டில் வேற சத்தம் கேட்குது, என்னவா இருக்கும்,
ஒரு வேளை ஏதாச்சும் யாரா அந்த கிழவன் மண்டே கிண்டிய போட்டானா அப்படின்ற மாதிரி அபசகனமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நினச்சிக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே நடேசன் வந்து டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ இவன் சாகலையா அப்படின்ற மாதிரி இங்கே கார்த்திகோடைய அம்மா வந்து நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. பாத்தியா அவங்களுடைய மருமக வேலைக்கு போகிறது, அதுவும் முதல் நாள் வேலைக்கு போகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்டாருன்னு சொல்லிட்டு. அப்போது அவன் மருமக உண்மையிலே ராசியானவ போல இருக்குது, இந்த வீட்டுக்கு அவள் வந்த நேரம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரு எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு புகழ்ந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே எல்லா கார்த்திகோடைய அம்மாவுக்கு பயங்கரமாக வந்து வயிறு ஏறுது. அதே கோவத்தோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இந்த பக்கம் போமா, நீ வேலைக்கு போயிட்டு வந்ததும் முதல்ல உனக்கு சுற்றி போடணும், இன்றைக்கி சாயங்காலமாக ஊர் கண்ணு உறவு கண்ணு எல்லா கண்ணுமே உன் மேலே தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அங்கிள் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே அதெல்லாம் நல்லதுக்கு தாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே வந்து சொல்கிறாங்க. நீ போயிட்டு வாமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கிளம்பலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து நிலாவை கூட்டிக்கிட்டு போய் ஆஃபீஸ்க்கு விட்டுட்டு வராங்க. ஏங்க நான் அப்போது சாயங்காலம் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு சிரமமும் இல்லைங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு வேலைக்கு வந்து உள்ளே வந்து கிளம்பி போயிடுறாங்க. சோழன் விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த பக்கம் கார்த்திகோடைய அம்மா போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கார்த்திகோடைய அப்பா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நடேசன் வந்துட்டு வீடு முழுக்க, அதாவது ரோடாக வந்துட்டு பட்டாசு வெடித்து அவங்க நிலா அதான் அந்த ஓடி வந்தாலே அவள் வேலைக்கு போகிறாளாம், அதுக்காக ஏதோ திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கா, ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது, பெரிய கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, யார் எப்படி போனால் நமக்கு என்ன, விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகோடைய அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா வந்துட்டு இல்லைங்க, அது எப்படி அவங்க மருமக வேலைக்கு போனால் ஏன் ஊர் உலகத்தில் யாருமே வேலைக்கு போகலையே என்ன, அவங்க மருமக மட்டும்தான் புதுசாக வேலைக்கு போகிறாங்களே என்ன, அப்படி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பக்கம் நடேசன் வீட்டில் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் என்ன இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.